வணக்கம். 27/4/2026 இன்றைய நாளிலே ஏப்ரல் மாதத்தில் திங்கட்கிழமை ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 14ஆம் நாள். ஏகாதசி மாலை 8:53 வரை, பின்பு துவாதசி. பூர நட்சத்திரம் மாலை 11:33 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். இந்த சர்வ ஏகாதசி தினத்தன்று அவசியம் நாம விஷ்ணு பகவானை வணங்குவது. பிரார்த்தனா மாத்திரத்திலே நமக்கு கையில எல்லாம் கிடைக்கும். மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணை அடிச்சுட்டு ஓடிடும், கருங்கள் அப்படியே நிற்கும். அப்படி நமக்கு சில துன்பங்கள் அப்படியே நிற்கும். எந்த விதத்திலையும் நம்மளை நகர்த்தி கொடுக்க முடியாது. அப்படி துன்பங்களை எல்லாம் நீக்கணும்னா இந்த மாதிரி ஏகாதசி விரதங்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப நல்லது. பழைய கர்மாக்களை தூக்கிட்டு வரோம் இல்லையா, இதெல்லாம் போகணும்னா ஏகாதசி விரதம் தான் முக்கியமான ஒரு விரத முறை. அது சயின்ஸ்ல கூட சொல்லுவோம், வயத்தை காய போட்டால் நல்லது உடம்புக்கு அப்படின்னு. அது வயதை காய போடுறது நல்லது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி வயத்தை காய போட்டு நம்ம எனர்ஜியே, முண்டாசு கவி வார்த்தைகளை சொல்லணும்னா, தொப்பை சுருங்குது, சுறுசுறுப்பு வளருது, சொல்லடி சொல்லடி சக்தி மாகாளி. இப்போ என்ன அர்த்தம்? ஏகாதசி விரதம் இருப்பதனாலே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு குறைஞ்சு எனர்ஜி மூளைக்கு போய் யோசனைகள் நிறைய வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த எதையும் சாதிக்கிற தைரியமும் தெம்பும் வந்துடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கம்யூனிகேஷன். அதனால் இன்னைக்கு அவசியம் ஏகாதசி விரதம் இருப்போமா. காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 நல்ல நேரம், ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:12, குளிகை 1:30 3. கிழக்கு பக்கம் போகும்போது தயிரை சாப்பிட்டுட்டு போங்க. மேஷ லக்னம் 2 நாழிகை 28 வினாடி 5:59 சூரியன் உதய நேரம். ஸ்ரவணம் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. கன்னிராசி நண்பர்களே, தோன்றி புகழோடு தோன்றுக அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்க முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வருவீங்க. மனதிலே அதுக்கேற்ற மாதிரி ஞானம் வரும். எப்படி நம்மளை முதன்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு பர்மனண்டா கொடுக்கும். கவலைப்படாதீங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்த புத பகவான் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் எக்ஸ்ப்ளோரிங் பெனிஃபிட் நிறைய இருக்குது. நன்மையானது உங்கள் சைடில் எடுத்துக்கணும், அன்னப்பட்சி மாதிரி. அப்போது இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருப்பது அந்த அன்னப்பட்சி தன்மையை கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.